கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல இரவு வேளையில் வேத வாசிப்பு திட்டத்தினுடைய 7வது நாள் பகுதியின் சுருக்கத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு தன்னுடைய மாமனாகிய லாபானின் வீட்டை விட்டு புறப்படும்படி தேவதூதனால் கட்டளை பெற்று தன் மனைவி பிள்ளைகளை அழைத்து கொண்டு புறப்படுகிறான். அவன் புறப்படுகையில் தன் மாமனிடத்தில் சொல்லாமல் புறப்பட்டு வருகிறான். இதை அறிந்து கொண்ட லாபான் அவனை பின்தொடர்ந்து வரும்பொழுது கர்த்தர் லாபானோடு எச்சரித்து, யாக்கோபோடு நன்மையே அன்றி தீமையே ஒன்று பேசக்கூடாது என்று சொல்லி எச்சரிக்கிறாள். அப்படி வருகிற காலத்தில் தான் ராகேல் சொருபங்களை எடுத்து கொண்டு வருகிறாள். 32வது அதிகாரத்தில் தேவன் மறுபடியும் யாக்கோபை சந்தித்து அவனுக்கு வார்த்தைகளை கொடுத்து அவனை திடப்படுத்துகிறார். அப்படி திடப்படுத்தப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் ஸ்தோத்திரம் யாக்கோபை சந்திக்கும்படி ஏசா புறப்பட்டு வருகிற நிகழ்வை கேள்விப்பட்டவுடனே தன்னுடைய ஆஸ்திகளில் சிலவற்றை ஏசாவுக்கு வெகுமானமாக பிரித்து வைக்கிறான். இறுதியில் தன் குடும்பத்தை ஆற்றை கடக்க பண்ணி தனித்திருந்து தேவ சமூகத்தில் போராடி தேவனிடத்திலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு புறப்படுகிறான். ஆண்டவர் அவனை யாக்கோபாய் இருந்தவனை இஸ்ரவேலாய் மாற்றுகிறார். 33ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு ஏசாவின் சந்திப்பும் இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொண்ட காரியத்தையும் வாசிக்க முடியும். யாக்கோபு பதானாராமிலிருந்து புறப்பட்டு தனக்கு ஒரு கூடாரத்தை போட்டு தங்குகிறான். 34ஆம் அதிகாரத்தில் யாக்கோபனுடைய மகளாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டதினாலே சீகேமுடைய மகனாகியிருந்தவன் அவளை திட்டுப்படுத்துகிறான். அது நிமித்தம் யாக்கோபனுடைய குமாரர்கள் அவர்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள சொல்லி அவர்களை முற்றிலுமாக அழித்து போடுகிறார்கள். இப்படியாக 34ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. 35ஆம் அதிகாரத்தில் தேவன் யாக்கோபை சந்தித்து, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் பொருத்தனையை நிறைவேற்றி என்று சொன்ன பொழுது தன் குடும்பத்தை சுத்திகரித்த யாக்கோபு தேவன் தனக்கு சொன்னபடியே தன் குடும்பத்தோடு கூட புறப்பட்டு போய் அவன் ஸ்தோத்திரம் அங்கே கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்கிறான். கர்த்தரை தொழுது கொண்ட அந்த இடத்திற்கு ஒரு தூணை நிறுத்தி அதற்கு ஏல் பெத்தேல் என்கிற பெயரையும் சூட்டுகிறான். கடைசி பகுதியிலே ராகேலுக்கு பிரசவ காலம் நேரிடும் சமயத்தில் அவள் ஒரு குமாரனை பெற்று அவள் மரிக்கிறாள். அவனுக்கு பென்யமீன் என்கிற பெயரை சூட்டுகிறார்கள். இப்படியாக அந்த அதிகாரத்தின் இறுதியிலே ஈசாக்கின் மரணமும் யாக்கோபும் ஏசாவும் சேர்ந்து ஈசாக்கை அடக்கம் பண்ணுகிற நிகழ்வையும் வாசிக்க முடியும். ஆமேன். மாலை நேர வேத வாசிப்பு பகுதி மார்க்கு 3ஆம் அதிகாரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சூம்பின கை உடையவனை சொஸ்தமாக்குகிறார். அதைத் தொடர்ந்து ஆண்டவருடைய சீஷர்களை தமக்கென்று தெரிந்து கொண்டு அவர்களை எதற்காக தெரிந்து கொண்டேன் என்கிற நோக்கத்தையும் அவருடைய பெயர் பட்டியலையும் வாசிக்க முடியும். இயேசு பிசாசை துரத்தும் பொழுது ஜனங்கள் சொல்லுகிறார்கள், பெயல்செபூவினாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொன்ன பொழுது இயேசு சொன்னார், தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யம் எந்த பட்டணமும் நிலை நிற்காது என்று சொல்லுகிறார். இறுதியாக இயேசுவின் தாயும் சீஷர்களும் அவருடைய சகோதரன் இயேசுவை பார்க்க வந்த பொழுது இயேசு சொன்ன வார்த்தை, என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே தாயும் சகோதரனும் என்று சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரத்தில் முள்ளுகளை பற்றிய ஊமையை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நீங்கள் வாசிக்க முடியும். அதே போல் விதையை பற்றிய தொடர்ந்துள்ள சில ஊமைகளையும் சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் இயேசு அக்கறைக்கு போவோம் என்று வாருங்கள் என்று அழைத்து படகிலே போகிற வழியில் காற்றும் கடலும் எதிராக இருந்ததினாலே அவர்கள் ஸ்தோத்திரம் அலறி இயேசுவை எழுப்புகிறார்கள். அப்படி எழுப்பின சந்தர்ப்பத்தில் இயேசு காற்றையும் கடலையும் அதட்டி அவர்கள் விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். 5ஆம் அதிகாரத்திலே லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனிதனை இயேசு சொஸ்தமாக்குவதையும் அவன் சுகமானது நிமித்தம் அவன் சுவிசேஷம் அறிவித்து கிட்டத்தட்ட தெக்கப்போலி பட்டணம் முழுவதுக்கும் இயேசுவை குறித்து சொல்வதையும் நம்ம அந்த வேதத்தில் வாசிக்க முடியும். 4ஆம் அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி 12 வருஷம் உள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமானதை குறித்து வேதத்தில் வாசிக்கலாம். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையினாலே ஜெபாலய தலைவனுடைய மகள் மரித்தும் உயிர் பெறுகிற நிலையை நாம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரத்தில் இயேசுவினுடைய வாழ்க்கையை குறித்து தவறாய் சொல்லுகிறார். தச்சனுடைய குமாரன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதை குறித்து அநேகர் இடர் அடைகிறார்கள்.
6ஆம் அதிகாரத்தில் இயேசு தம்முடைய ஜனங்களை கடிந்து கொள்ளுகிறதை குறித்து நாம் வாசிக்க முடியும். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஊழியத்துக்கு புறப்பட்டு போங்கள், ஒன்றையும் கொண்டு போக வேண்டாம் என்று சொன்ன பொழுது அவர்கள் ஊழியம் செய்து புறப்பட்டு திரும்பி வந்து, ஆண்டவரே, அநேக நோயாளிகளை, பிசாசுகளை துரத்தினோம் என்று சொல்லுகிறார்கள். இதை இயேசுவின் அற்புதத்தை கேள்விப்பட்ட ஏரோது தாம் சிரசேதம் பண்ணின யோவான் மரித்தோர் எழுந்தான் என்று அவன் நம்பினான். காரணம், ஏரோது தன் சகோதரனுடைய மனைவியை வைத்து கொண்டது நியாயமல்ல என்று யோவான் கடிந்து கொண்டான். அதனால் நிமித்தம் அந்த இடத்துல அவன் சிறைச்சாலையிலேயும் அவன் கொல்லப்படுவதையும் வாசிக்க முடியும். ஸ்தோத்திரம். அவனுடைய ஜன்ம நாளிலே தான் யோவான் ஸ்நானகன் சிறைச்சேதம் பண்ணப்படுகிறான். தொடர்ந்து இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் யோவானுடைய அடக்கமும் இயேசு கிறிஸ்துவனுடைய தொடர் ஊழியமும் 5000 பேரை போஷித்த விதத்தையும் நீ வேதத்திலே வாசிக்க முடியும். கர்த்தர் இந்த தியானத்தை ஆசீர்வதிப்பார்.